உதகை தாவரவியல் பூங்காவில் நடப்பாண்டிற்கான 2வது சீசன் தொடங்கியுள்ள நிலையில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என சுற்றுலா பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். அது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. புகழ்பெற்ற சுற்றுலா தலமான உதகையில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசனும் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் 2வது சீசனும் நடைபெறுவது வழக்கம். அதன்படி தற்போது 2வது சீசனுக்காக நடவு செய்யப்பட்ட 2 லட்சம் மலர் செடிகளில் வண்ண வண்ண பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. மேரிகோல்ட், பால்சம், பெகோனியா என 55 வகையான மலர்கள் காண்போர் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளன. மலர் கண்காட்சியின் போது அலங்கார மேடைகளில் வைப்பதற்காக 15,000 தொட்டிகளிலும் நடவு செய்யப்பட்ட பூக்களும் பூத்து குலுங்குகின்றன. வெரைட்டி ஃப்ளவர்ஸ் பார்த்துச்சு குறை பார்த்துச்சு. கேரளாவிலேருந்து காணாத மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் இங்கே பார்த்துச்சு. கிளைமேட்டு இப்போது கேரளாவில் மழை சீசன் தான். ஆனால் இங்கே கொஞ்சம் வெயில் இருந்தாலும் கொஞ்சம் கூலாக இருக்குது. கண்ணாடி மாளிகையில் ஆந்தூரியம், ஆர்கிட்ஸ் வகை மலர் தொட்டிகளும் வைக்கப்பட்டுள்ளன. அதே சமயம் குடிநீர், கழிவறை உள்ளிட்ட வசதிகளை மேம்படுத்த வேண்டும் எனவும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செகண்ட் சீசனுக்காக தொட்டிகள் பண்டிகைலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. பட்டு இன்னும் டெவலப் பண்ணணும். 20 இயர்ஸ் பார்க்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஊட்டி. இ-பாஸ் நடைமுறை, பூங்கா நுழைவு கட்டண உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் இந்த ஆண்டு முதல் சீசனில் குறைவான சுற்றுலா பயணிகளை வந்ததாக கூறும் உள்ளூர் மக்கள் 2வது சீசனில் மக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். இப்போ வர மாதத்தில் செகண்ட் ஃப்ளவர் ஷோக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வர 2 மாதத்துலேயாவது சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் இப்போது இந்த கடந்த 2 மாதமாக சுற்றுலா பயணிகள் வருகை ரொம்ப குறைஞ்சிருக்குது. என்ன காரணம்னு தெரியல. இப்போ வர 2 மாதத்தில் அதிக அளவில் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக இந்த ஆண்டு உதகை தாவரவியல் பூங்காவை எளிதாக சுற்றி பார்க்க பேட்டரி கார் சேவையும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.